வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே வித் டர்போ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் பார்த்தா ரீசெலெக்ஷன்லாம் சரியாக காமிக்காது. ஸோ இப்போ பார்த்தா இது அதுலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாகவே எஸ்ஆர்டி போகிற மாதிரி, யூடிபி போகிற மாதிரி ப்ளே கியூப்னாவே இருக்கும். ஸோ இதுலேயும் அது போல் தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, ரிலையபிளாக இருக்குது. ஸோ முன்ன பார்த்திங்கன்னா ட்ரையல் வெர்ஷனால சென்டரில் வந்து பெருசாக டெமோ அப்படின்னு போவோம். இப்போ டெமோன்றதுலாம் அதை காணோம். ஸோ நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கில் போய்ட்டு கண்ட்ரோல் பேனலில் போனீங்கன்னா நம்ம எஸ்டி ட்ரைவ் அப்படி டேட்டா அவுட் பண்ணி HDMI எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் அதே சொல்யூஷனும் இதே இருக்குது. வீடியோ ஃபார்மேட்டு, ஆடியோ ஃபார்மேட்டு. ஆமாம், NDA இருக்குது. NDA தெரியல உங்களுக்கு? NDA அவுட்புட் எடுத்துக்கலாம். எஸ்ஆர்டி இது நல்ல ஆப்ஷன் இருக்குது. அது என்ன வேணுமா பண்ணிக்கலாம், எது தேவையோ பண்ணிக்கலாம். எஸ்ஆர்டி RTMP இருக்குது. இதுலேயும் டைரெக்டாக சர்வர் மட்டுமே என்ன போல் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்ட்ரீமிங் போட்டு பண்ணிக்கலாம். நம்ம யூடிபியில் போட்டு யூடிபி IP அட்ரஸ் போட்டு வேண்டாம், போட்டுட்டு சேவ் கொடுத்துக்க வேண்டாம். ஸோ ஈஸியாகவே இருக்குது. ஈஸியாக மீன்ஸ் கொஞ்சம் லைவலாக இருக்கிற மாதிரி தருது. அதான் ப்ளே கியூப்லாம் இருக்குமோ சேம் அதே போல் தான். அதே சேம் அதே போல் தான். ஃபைல் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஃபைல் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ போய்ட்டு நீங்கள் என்ன இது வேணும்னா மாற்றிடுங்க. எல்லோ வேணால் எல்லோ, ரெட்டு வேணால் ரெட்டு, இது நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்லாம் இருக்குது. ஆன்லைனுக்கு ஒரு டைம் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஆன் கொடுங்க. ஆனர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனர் ஆஃப் ஏர்னு சொல்லிட்டு ப்ளே கியூவில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் அதே போலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனர் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெருசாக போகும். டெமோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கரெக்டாக ஸ்ட்ரீமிங் ஆகுது. யூடியூப்பில் ஸ்ட்ரீம் ஆகுது. அவுட்புட் செக் பண்ணிங்களா? போய்ட்டு கோடிங் செக் பண்ணி ஓகே. அது பாருங்கள், ரிசீவ் ஆகுது பாருங்கள். ஆடியோ ரிசீவ் ஆகுது. வீடியோ VLC நான் வேறு சேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு வரும் போல இருக்குது. அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. நான் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு வீடியோ வந்துடும். உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. டர்போ ப்ளே வித் டர்போ. உங்களுக்கு என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா, எல்லோ வேணால் எல்லோ, என்ன கலர் வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்து CG ஒர்க் வந்து இதில் டைட்டில் காம்பவுண்ட்னு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் பண்ணால் தனியாக CG சேம் அதே போல் தான். ப்ளே கியூபில் எப்படியோ அதே CG தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அப்படி இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் எல்லாமே அதே போல் தான். எல்லா CGயுமே இருக்க பாருங்க. கொஞ்சம் அந்த CGயோடய கொஞ்சம் என்ன ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுமே எனக்கு தெரியுது. ஸோ அப்போது ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா டெமோ செக் பண்ணி பார்க்கலாம். இதில் டெமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் இது இவங்க கொடுக்கல. 30 நாள் ட்ரையல், 5 நாள் ட்ரையல் எதுவும் கொடுக்கல. இங்கே ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிப்பாங்க. ஸ்டீம் வேணுன்னா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கலாம். URL சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்டீமிங் URL கிளிக் பண்ணால் நீங்கள் URL சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிட்டு, ஆடியோ பிட்டு ரெண்டுமே வருது பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு சாங்கு நெக்ஸ்ட்டு இப்போ நவுனா இப்போ ப்ளே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு சாங்னா நெக்ஸ்ட்டு இந்த வாஷின் போட்டு வச்சுருக்காங்க. 1.0.149. ஸோ அடுத்து உங்களுக்கு இதில் ஷெடியூல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும், இல்லைன்னா இது ஒரு லிங்க்கு வேணும்னா கீழே கமெண்டில் நான் உங்களுக்கு லிங்க்கு தரேன். ஒரு ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு லிங்க்கு தரேன் உங்கள்கிட்ட. நன்றி நண்பர்களே. அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.